என்னோட சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்யும்போது இந்த சிக்கன் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி அதில் உப்பு காரம் எதுவும் பிடிக்கிறதில்ல, மசாலா எதுவும் அந்த சிக்கனில் பிடிக்கிறதில்லன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சிக்கனில் மசாலா பிடிச்சி வர்றதுக்கும் கறி உடையாமல் வர்றதுக்கும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வர்றதுக்கும் நிறைய சீக்ரெட் டிப்ஸோடு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். வாங்க இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி நாம் 2 கிலோ பிரியாணி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம ஈக்குவலாகவும் சிக்கன் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம முதல்லையே மசாலா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, இது விழுத அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனோட அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் சிக்கன் நல்லா கலராக அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக நம்ம ஜிலேபி பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இப்படி நம்ம சிக்கனை இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு செய்யும்போது தான் இந்த சிக்கன் உடையாமல் அதில் மசாலாவும் நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ அடுப்பில் நம்ம பிரியாணி சட்டி வச்சிடலாம். பிரியாணி சட்டி நல்லா சூடானதும் இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து நம்ம செய்யும்போது இன்னுமே இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது கூட நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம். கல்யாண வீடுகளில் செய்யும்போது இந்த மெத்தடில் தான் சமைக்கிறாங்க. அதனால தான் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. நம்மளும் இன்றைக்கி அந்த ஸ்டைலில் தான் செய்கிறோம். இப்போ இதில் ஆயில், நெய், தேங்காய் எண்ணெய் 3 நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா சூடானதும் 2 பட்டை சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு, 1 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமே நம்ம போடுற இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாம் நம்ம டைம் பார்க்காம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிறதுல தான் இதோட டேஸ்ட் முக்கியமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கும்போது எப்போவுமே இஞ்சியை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இஞ்சி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் இந்த இஞ்சி பூண்டு எடுக்கும்போது பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதியும் சேர்த்தாச்சு. இதுவும் அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த பிரியாணிக்கு. இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலாவையும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம்.
இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இதை நாம் எந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா மல்லியில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லியும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இப்போ பாதி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த புதினா மல்லியும் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து நமக்கு சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இது கூட சேர்த்த போகிறோம். இதுதான் இந்த சாப்பாட்டோட சுவையையும் மனமும் அதிகமாக கூட்டக்கூடியது. இது பார்த்திங்கன்னா சீக்ரெட் இந்தியன் முஸ்லீம் மசாலா. இந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். இந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் போட்டு இது வறுத்து அரைச்சி வச்ச பொடி. இது கூட சேர்த்து செய்யும்போது நம்ம செய்கிற பிரியாணி நல்ல கமன் வாசம் தூக்கலாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அது இப்போ நம்ம 2 ஸ்பூன் இது கூட சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ நாம் இது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்தும் போது அதோடைய புளிப்பு சுவையை அதிகப்படுத்திருக்கும். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம தயிர் சேர்த்து செய்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனில் நம்ம பிரியாணி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது கூட இப்போ நம்ம சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரியாணி அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை நீங்கள் கழுகும் போது ஃபுல்லாக 5 விரல் விட்டு கழுகாமல் ஒரே ஒரு விரல் மட்டும் படுற மாதிரி சுற்றி கழுகுனா போதும். அப்போ தான் இந்த அரிசியில் இருக்க வாசமும் மணமும் போகாமல் அப்படியே இருக்கும். எதில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதில் 1க்கு 1.5ங்கிற அளவில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு மயமாக வேணும்னா இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அளந்து ஊற்றின தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் 2 லெமனோட ஜூஸ் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ இதை நம்ம நல்லா தம் விட வச்சாச்சு. இப்போ இது நல்லா தம் ஆயிடுச்சு. அரிசி போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருந்த புதினா மல்லியை இது மேலே தூவிக்கலாம். தூவி இதை நல்லா இலக்கி விட்டுறலாம். இப்போது உங்களுக்கு இலக்கும் போதே தெரியும் நம்மளுடைய கறி எதுவுமே உடையாமல் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம மேலே தம்முக்காக தண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வேணும்னா அடியில் கொஞ்சம் தோசைக்கல் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த நெய் சூடானது கொஞ்சம் முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரியாணியில் இந்த நெய்யும் இந்த முந்திரி பருப்பையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட மசாலாலாம் அந்த மாதிரி வறுத்து எடுத்த மசாலா போட்டிருக்கோம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுடைய கறி ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. அரிசியும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதோட மெஷர்மெண்ட்டை நான் லாஸ்ட்டில் தரேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட மெஷர்மெண்ட்ஸை ஃபுல்லாக கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.